ஸோ கைஸ் கிளம்பிட்டோம். குதிரைமுக்கு போகிறோம். சரி அங்கே போயிட்டு மீதி வீடியோ காட்டுறேன். கைஸ் நாங்கள் வந்துட்டோம், ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம் இப்போ குதிரைமுக்கு. ஸோ இந்த பாத்தில் தான் வந்தோம். ஜீப் ரைடே செம்மையாக இருந்தது, வேறு லெவல் பண்ணால் வேறு லெவல் அட்வென்ச்சராக இருந்தது. ஸோ இதான் நாங்கள் ஸ்டே பண்ணுற வீடு. ஸோ இதில் எங்கன்னா அந்த ஆட்டிக்கில் தான், காமன் ஆட்டிக், எல்லோரும் அங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் பீக் இருக்குது. மவுண்டன் பீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் கவர்டாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ நாங்கள் எங்கே போனோம்னா இந்த சைடு தான் சொன்னாங்க. ஸோ அந்த வழியில் இப்படி போயிட்டு அங்கே தான் ட்ரெக் ஸ்டார்டிங். நான் ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நைட்டு ட்ராவலிங் கொஞ்சம் ஓகே தான். பஸ்ஸில் அவங்க புக் பண்ண பஸ்ஸில் வந்திருந்தோம். அங்கேருந்து அவங்க கீழே ஒரு இடத்துல நிறுத்துனாங்க. ஸோ அங்கேருந்து ஜீப்பில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். பயங்கர அட்வென்ச்சரஸான ரைடு. இங்கே வந்துட்டோம், ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பின்னாடி வராங்க எங்கள் ஜீப்லாம் தெரியும். அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர் சைட்டு. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமு உங்கள் வாட்டர் பாட்டில்லாம் ஃபில் பண்ணுறதுக்கான இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சவுண்டு தான் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கு. தண்ணி இருக்குது, ஆரம்பிச்சிட்டோம். இதான் ஃபஸ்ட் டைம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருக்கும். பின்னாடி வராங்க. இந்த வாட்டர் ஃபால் ஸ்ட்ரீம் கடந்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட் டைமு. இதெல்லாம் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ஒன்று ஒன்றா கிராஸ் பண்ணிட்டு வந்தோடனே ட்ரெயிலு போயிட்டு இன்னும் போனோம் நிறைய. இப்போ தான் நாங்கள் 1 கிலோமீட்டர் நடந்திருப்போம். இதுக்கு 10 கிலோமீட்டர் இன்னும். காய் ஸ்டே பண்ணி செகண்ட் ஸ்ட்ரீம் மட்டும் இதெல்லாம் வந்துட்டுருக்காங்க. செகண்ட் ஸ்ட்ரீம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. வாட்டர் ஃபால் நம்ம ஜோராக போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரு அதை தாண்டி வந்திருப்போம். இது தேர்ட் ஸ்ட்ரீம். இது பாஸ் பண்ணது அவங்க ஸ்ட்ரீம் ஓடுறது தெரியும் உங்களுக்கு. இங்கே இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஃபாரஸ்ட் உள்ளே இருக்கிறதுனால. மழை ஆனால் செம்மையாக இருக்குது, மழையோட எக்ஸ்பீரியன்ஸ் காரில் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீம் தாண்டி ஒரு இடத்துலாம் வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஃப்ரெண்டில் நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் செகுதியாக இருக்குது. ஸோ பார்த்து தான் நடக்கணும் ஃப்ளோர்லாம். பார்த்தீங்கன்னா டென் ஃபாரஸ்ட் தண்ணி அப்படியே ஃபஸ்ட் ஸ்ட்ரீம்லேருந்து செகண்ட் ஸ்ட்ரீமுக்கு ஜில்லுன்னு இருக்குது. தேர்ட் ஸ்ட்ரீம் வரும்போது இன்னும் ஜில்லுன்னு இருக்குது. அப்படி ஜில்லுன்னு ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் இதோ ரயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரீம் முடிச்சு 3 ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கோம். மார்ச்சில் வந்து 1.8 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் போட்டிருக்கு. டோட்டல் ட்ரெக் டிஸ்டன்ஸ் வந்து ஒன் சைடே வந்து 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் வேறு லாட் டு டூ. ஸோ இது 450 வந்துட்டோம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எடுத்தாங்க. ஸோ ஸ்டீப்பான இதுதான் இந்த ஸ்ட்ரீமு. இருக்கிற எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. இதுவுமே ஃபாரஸ்ட் நடுவில் தான் இருக்குது. லைட் எதுவுமே கிடையாது. இப்போ இது எப்படி இருக்குன்னா வேலி இருக்குது, அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே போகுது. அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரீம் வருது. மறுபடியும் ஸ்ட்ரீம் மட்டும் நடந்து போனால் ஒரு வேலி மாதிரி வருது. அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த வேலி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு தான், ஈஸியாக நடக்கிற மாதிரி. இந்த ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு போகிறது தான் கொஞ்சம் லைட்டாக ஹைக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபோர்த் ஸ்ட்ரீம் போயிட்டோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலிக்கு வந்துட்டோம். லைட்லாம் தெரியுது. இங்கே என் குரூப் வந்துட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கேன். அப்படியே பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்ட்ரீம் வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீம் எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு. குரூப்போட அப்படியே வாக் பண்ணிட்டுருக்கேன். 5th ஸ்ட்ரீம்னு நினைக்கிறேன். இது 2.4 கிலோமீட்டர்ஸ். இந்த ஸ்ட்ரீமில் எங்களுக்கு எல்லாரும் ஓட்டு கிடச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ கடைசியில் போயிட்டுருக்கோம். அடுத்த ஸ்ட்ரீமில் மறுபடியும் எல்லாரும் ஓட்டு கிடைக்கும். சொன்னேன் இல்லையா அந்த ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் வேலி வரும் சொல்லி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் அந்த ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ இதான் அந்த வேலி. பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி அப்படியே மவுண்டன்ஸ் தான் தெரியும். இதுதான் அந்த வேலி. இது ஓரமாக அப்படியே நடந்து போகும் வேலி ஓரமாக.
இது கொஞ்சம் தூரம் போனே மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸ்ட்ரீம் சத்தம் கேட்குது இல்லை. ஸோ மறுபடியும் நாங்கள் அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு அடுத்த ஸ்ட்ரீம்குள்ளே பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்ட்ரீம் ஒன்று கிராஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு போர்டு இருக்குது. பட் ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அடிச்சு போர்டு. எஸ் on the board. But the board that doesn't show that how many kilometers. It's okay, I'll tell it's a 6 kilometer Kudremukha peak right now from here. 6 kilometer Kudremukha peak from here. So actually moving. நாங்கள் அப்படியே நம்ம வர சமைச்சிட்டு இதை பார்த்தீங்கன்னா முட்டி அளவு வந்துடுச்சு தண்ணி. இந்த வயர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுக்கு நாங்கள் இப்போ எங்கே ட்ரெக் பண்ணுறோம் பாருங்கள். ட்ரெக் பார்த்து காட்டுறேன். ஸோ இதுதான் ட்ரெக் பார்த்து. ஸோ தண்ணியிலே தான் நாங்கள் வந்து நடந்துகிட்ருக்கோம். சில்லு வேறு லெவலில் இருக்குது. ஐயோ அவங்க மூட்டாங்க. நான் போய்ட்டு வச்சு அவங்க ஏந்துட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. பின்னாடி வராங்க எல்லோரும். நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. சென்டரில் நடக்க ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, கைடு என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஆழமான பகுதியெலாம் இருக்குது. அந்த இடத்துல ஊனிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓரமாகவே இங்கே இப்படி கயிறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அது நடந்து வாங்க. இல்லை 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 3.8 kilometers தான் வந்திருக்கோம். இதுதான் அந்த வியூ. இந்த வியூ தட் வி கெட் வைல் ட்ரெக்கிங். கத்துறது யாரு? லாக்கஸ் பையன் தான். எங்கே அவன்? இவனே தான். இவங்களோட தான் போக வேண்டியதாக இருக்குது. போன வாரம் இவங்கள தான் போனேன். இந்த வாரம் இவங்கள தான் போகிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் என்ன செகதி நல்ல ஷூ புதுசு வாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்தீங்கன்னா தரையை மட்டும் பார்க்காதீங்க, சுற்றியும் பார்த்துட்டு போங்க. ஆமாம், உட்பேக்கர் சவுண்டு கேட்கும்னு சொன்னாங்க. பட் எங்கள் அதிர்ஷ்ட காலம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 kilometers வந்திருப்போம். இன்னும் அந்த ஒன்ட்டி மாரான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஹாஃப் இது அதுக்கு இன்னும் ரீச் ஆகலை. போயிட்டே இருக்கோம். போயிட்டு சொல்கிறோம். இதான் எங்கள் ட்ரெக் டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கோம்ல. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அங்கே வரைக்கும் போகணும். நாங்கள் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அதான் பாதி தூரம் நினைக்கிறேன். அந்த வேலி ஏறி இறங்கணுன்னே அங்கே நான் உங்களுக்கு கீழே இருக்க ட்ரெயிலை காட்டுறேன். போயிட்டு தாங்க ஒரு வியூ. நான் சொன்னேன்ல மேலே ஏறிக்கிட்டு அந்த ஸ்லோப்பு கீழே உங்களுக்கு அந்த ட்ரெயில் தெரியும். ஆக்சுவலாக நல்லா ட்ரெயின் இருக்கு. இதுக்கப்புறமா கண்டிப்பாக வரோம். ஓகே, அவர் வந்து தமிழ் ட்ரை பண்ணுறாரு. ஒன் ஆஃப் த கைட்ஸ். சொல்லிட்டியா? தமிழ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவர் இப்போ தான் இங்கே கூட வந்து தமிழ் கற்றுட்ருக்காரு. கற்றுருவார் நான் ட்ரிப் முடியறதுக்குள்ள. ஆகாஷ் இஸ் ஜஸ்ட் சேயிங் லைக் சன்ரைஸ் இஸ் ராங் பட் ட்ரிக் முடியறதுக்குள்ள தமிழ் கற்றுப்பார் அவர். அதான் சொல்கிறாரு. ஒன் ஆஃப் த ட்ரையல் எங்களுது. வியூ பாருங்கள், வந்துட்டு தான் இருக்காங்க. செம்ம மவுண்டெயினு 2 சைடும். சூப்பராக இருக்குது வியூவே. அல்ட்டியாக இருக்குது. நம்ம குதிரைமுக் ட்ரெக்கோட ஹாஃப்வே மார்க் பண்ணுறது அங்கே இருக்கு பாருங்க. ஒரு மரம். ஸோ லோன்லி ட்ரீ, ஒன்ட்டி மரான்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நல்ல வேலிக்கு நடுவில் தான் இருக்குது அந்த ட்ரீ. அதுதான் அந்த குதிரைமுக் பீக்கோட ஹாஃப். ஸோ இதான் அந்த ஒன்ட்டி மரம். ஸோ இவங்களோட தான் நான் வந்து ட்ரெக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ இது இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் கர்நாடகா. அதனால தமிழ் பேசல, இங்கிலீஷே பேசிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இது அந்த ஒன்ட்டி மரம். இங்கே தான் பார்த்து பிஸ்னஸ் நாங்கள் வந்து அப்படியே நீ வாக்கிங் போகிறோம். போயிட்டு சொல்கிறாங்க. பாதி ட்ரெக் கம்ப்ளீட் பண்ணதில்லை, என்ஜாய்மெண்ட்டில் ஆடிட்டு இருக்கேன். எங்கள் குரூப் ஃபுல்லாக So this is
the raw material for making iron ore, so it will shine in the daylight. So it's in the path, you can see this. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இது இன்னொரு ஸ்ட்ரீம். இது ஸ்ட்ரீமே கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. ஸோ இதுதாங்க பெரிய. நாங்கள் 7 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். இந்த வேலி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் இருக்காங்க அப்படியே லைனில். பார்த்து ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் ட்ரையல் மாதிரி தான் இருக்குது. அப்படியே நடந்து ஆல்மோஸ்ட் எலிவேஷன்லாம் முடிச்சிட்டோம். இனி ஃபுல்லாக இந்த பீக் ரீச் ஆகுது தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பின்னாடி ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. ஃபாகாக இருக்கிறதுனால எங்களால் அந்த குதிரைமுக்காவை பார்க்க முடியல. ஃபேஸ் ஆஃப் த ஹார்ஸ் மேலே போயிட்டு பீக்கு தான் நம்ம பார்க்கணும். அங்கேயுமே இந்த க்ளவுட்ஸ் மறைஞ்சிச்சுன்னா கீழே என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. போயிட்டு நாங்கள் போய் தான் பார்க்கணும் என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காது அப்படின்ட்டு. மறுபடியும் ஒரு ஹென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போகிறோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்ட்ரீம் இருக்குன்னு அர்த்தம். அது பக்கத்தில் சவுண்டு கேட்டிருக்கோம் உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்துட்டோம்ல, அந்த ஸ்ட்ரீம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா? இதான் அந்த ஸ்ட்ரீமு. ஸோ ஒரு 2வது பேட்ச் ஏறிட்டோம். அதுவுமே கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏறி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ. அப்படியே கீழே அப்படியே வேலியா என்னன்னு தெரில, ஃபாகாக இருக்குது. மேலே மறுபடியும் மவுண்டன். எங்கள் ட்ரெயில் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் ட்ரெயில் கீழே எப்படி இருக்குன்னு தெரில, ஃபாகுனால ஸ்மோக்னால எங்களால் அந்த பீக்குமே பார்க்க முடியல. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் பீக் நம்ம விசிபிளாக இருக்கும் சம்மரில் அப்படின்னாங்க. மன்சூனால் க்ளவுட் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் எவ்வளோ கவர் பண்ணுறோம்னா ஸோ 7.27 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறோம். இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த எண்டில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எல்லாமே பெஸ்ட் வியூவாக இருக்கும். இப்போ கஷ்டப்பட்டு ஏறினதுக்கான ரிவார்டு ப்ரெஷர். முன்னாடி ஃபாகில் மறந்துச்சுங்க. தெரியுதா? அப்படியே வேலி ஆஃப் மவுண்டன்ஸ் பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த வியூக்கே நம்ம நடக்கலாம் பாருங்க கைஸ். அதான் எங்கள் ட்ரையல் வியூக்காகவே, ஒன்லி ஃபார் திஸ் வியூ. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அங்கே அந்த ஒன்ட்டி மரம் அங்கே இருக்குது பாருங்கள். அதான் அந்த ஒன்ட்டி மரம். ஸோ ஹாஃப் ஆஃப் தட். ஸோ அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெக் எப்படி வருது. ட்ரையல் இப்படி வந்து நின்றுட்டோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். 1 கிலோமீட்டர். See this view. இந்த வியூக்காகவே வரலாம். அங்கே வராங்க தெரியுது அவங்களுக்கு. லாஸ்ட் ஈவெண்ட் we came to குதிரைமுக்கா பீக். செம்ம காத்தடிக்குது. எல்லோரும் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லஞ்செல்லாம் இங்கே தான் பண்ணுவோம் காலையில் இருந்து. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் எதுவுமே தெரியல எங்களுக்கு. ஆக்சுவலாக இதான். ಸೊ ಬಿರಿಸಿ ಕುದುರೆಮುಖ ನಾನು ಬಿಟ್ಟ ತೆಗಿತದೆ ಕುದುರೆಮುಖ ಬಿರಿಸ್ ದ ಕುದುರೆಮುಖ ಪೀಕ್. ಬಿರಿಸ್ ದ ಕುದುರೆಮುಖ ಪೀಕ್. ಸೊ ಗೈಸ್ முடிச்சிட்டோம் குதிரைமுக ட்ரெக்கிங்க. ஊரோட வந்துட்டுன்றான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அந்த மேலே அந்த வியூ எல்லாம் செம்மையாக இருந்தது. அதுக்காக நம்ம கிளைமேட்டுக்குலாம் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ஆமாம், அந்த மழை பெஞ்சினே இருந்தது. இப்போயுமே ஆக்சுவலாக மழை பெஞ்சு தான் இருக்குது. முடிச்சு இதோ அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்கள் ஹோம் ஸ்டேக்கு போயிட்டுருக்கோம். பண்ணுங்க நீங்களும். ஆமாம், சாப்பிட எதாவது எடுத்துகிட்டு போங்க. லைக் இந்த சாக்லேட் பார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. ஏன்னா பயங்கர டயர்ட் ஆகுது. குளுக்கோஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுவேன்.